மோசமான செயலில் ஈடுபட்ட தேரருக்கு 24 வருடங்களுக்கு கடூழிய சிறை. அம்பலமான தேரரின் கூத்து. இதுவே தாயக கலைஞருக்கு கிடைத்த பெரிய வெற்றி. சிறையில் அடைக்கப்பட்ட இளம் கலைஞருக்கு இளம்குமரன் எம்பி பாராட்டு. சஹ்ரான் ஹாசிமின் நெருங்கிய நண்பர் அரச சாட்சியாக மாறினார். சற்று முன் அம்பலமாகிய தகவல்கள். சுரேஷ் சாலே சிறையில் மோசமாக நடத்தப்படுவதாக கொந்தளித்த உதய கம்மன்பிலவின் கருத்துக்கு போலீசார் சற்று முன் அதிரடி பதில். பலாங்கொடை வியாபார நிலையத்தில் எதிர்பாராத்தி பரவல். அரச வங்கியில் 4 கோடி ரூபாய் பணத்தை திருடிய 2 பெண்கள் வசமாக சிக்கினர். வெளியாகிய பின்னணி. மறு அறிவித்தல் வரும் வரை மூடப்படும் கடல் தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நீர் இல்லாத காரணத்தால் 49 பேரை காவு வாங்கிய சஹாரா பாலைவனத்தின் வெப்பம். நடந்தது என்ன? இலங்கையில் தொடர்ச்சியாக பிக்குகள் குறித்து போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் மற்றும் பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் அரங்கேறி வரும் நிலையில் சற்று முன்னர் சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பௌத்த பிக்கு ஒருவருக்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. வீட்டு வறுமை காரணமாக சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கலன் பிந்துனுவெவ பிரதேசத்தில் விகாரை ஒன்றில் ஒப்படைக்கப்பட்ட 10 வயது சிறுவனை கடும் பாலியல் துர்நடத்தைகளுக்கு உட்படுத்தியதாக குறித்த விகாரையின் விகாராதிபதி மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணையில் தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பாக வழக்கு அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது இந்த பிக்குவுக்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குமாறு நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறு இழப்பீட்டை கொடுக்க மறந்தால் மேலதிகமாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டுமென்று இந்த தவறை செய்த தேரருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதோடு எதிர் மனுதாரரான பிக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகாது தலைமறைவாகியிருந்த நிலையில் அவர் இல்லாத நிலையிலேயே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்த பிக்குவை இப்பொழுது கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு இளம் பௌத்த பிக்குவாக விகாரை ஒன்றில் ஒப்படைக்கப்பட்ட முதலாவது நாளிலேயே சிறுவன் ஒருவனை பாலியல் துர்நடத்தைகளுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட கல்நெவ பிரதேசத்தை சேர்ந்த இந்த பௌத்த பிக்கு ஒருவருக்கும் அனுராதபுரம் சிறுவர் குற்றங்கள் தொடர்பான விசேட மேல் நீதிமன்றம் அண்மையில் தண்டனை விதித்திருந்தமை குறிப்பிட வேண்டியது. சமூக வலைதளங்களிலும் ஊடக செய்திகளிலும் இவ்வாறு தொடர்ச்சியாக இலங்கையை சேர்ந்த தேரர்களின் கூத்துக்கள் அம்பலமாகி கடும் விமர்சனத்துக்கு உள்ளான நிலையில் இந்த விடயத்தை திசை திருப்பவே சொல்லிசை பாடகரை அண்மையில் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருவதும் குறிப்பிட வேண்டியது. கிளிநொச்சியை சேர்ந்த இளம் பாடகர் இலங்கையில் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பற்றிய பாடல்களை பாடிய குற்றச்சாட்டில் கைதாகியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டவர் சட்டத்தின் அடிப்படையில் நியாயமான விசாரணை மூலம் சட்டத்தின் ஊடாகவே விடுதலையாக வேண்டுமென்றும் இதுதான் எமது நிலைப்பாடும் இலக்குமாகும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம்குமரன் வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவொன்றிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதோடு தோல்வியடைந்த சில அரசியல்வாதிகளுக்கு இன்றைய அரசியல் சூழலில் ஒரு இளம் தமிழ் பாடகர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணி இருக்கலாம். ஆனால் எமக்கு அது மகிழ்ச்சி அல்ல, மனவேதனை. இன்று கைது செய்யப்பட்ட பின்னரே அந்த கலைஞரை பற்றி பலரும் அதிகமாக கதைக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டிய இளங்குமரன் இதுவரை அவரது திறமையையும் படைப்புகளையும் கண்டுகொள்ளாதவர்கள் இன்று அவரை பற்றி பேச முன்வருகின்றனர். குறைந்தபட்சம் இப்போது இவரது திறமை வெளிச்சத்துக்கு வந்திருப்பது ஒரு வகையில் ஆறுதலாக உள்ளது. இசை என்பது மக்களின் உணர்வுகளையும் அனுபவங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். கலைஞர்கள் தங்களது உணர்வுகளை இசை ஊடாக வெளிப்படுத்தும் நேரங்களில் அதனால் அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் எதிர்காலத்தில் சட்டங்களில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு தனக்கு உள்ளதாக இவர் கூறியதோடு வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பல திறமையான பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள் உள்ளார்கள். ஆனாலும் இவர்களது திறமைக்கேற்ற அங்கீகாரமும் பிரதிபலனும் பல சந்தர்ப்பங்களில் கிடைப்பதில்லை என்றும் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களோடு தொடர்புடைய முக்கிய சூத்திரதாரியான சஹ்ரான் ஹாசிமுடன் சேர்ந்து தற்கொலை தாக்குதல்களுக்கான பயிற்சி பெற்ற நபர் அரச சாட்சியாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளதோடு இந்த நபர் சஹ்ரானோடு சேர்ந்து பல்வேறு பயிற்சி முகாம்களில் ஆயுத பயிற்சி பெற்றவர் என்பது விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. குறித்த தாக்குதல் குறித்து அவர் பல அதிர்ச்சியூட்டும் மற்றும் தீர்க்கமான ரகசிய தகவல்களை நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த சாட்சியின் வாக்குமூலம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக
உள்ளதாக பார்க்கப்படுவதோடு சஹ்ரான் ஹாசிமுடன் சேர்ந்து தான் மேற்கொண்ட ஈஸ்டர் தாக்குதல் திட்டங்கள் மற்றும் அதற்கான ஆயுத பயிற்சிகள் மற்றும் பின்னணியில் உள்ளவர்கள் ஆதரவு கொடுத்தவர்கள் குறித்து அவர் நீதிமன்றத்தில் விரிவாக ஒப்புக்கொண்டுள்ளார். சாட்சியின் உயிருக்கு இருக்கும் அச்சுறுத்தல் காரணமாக அவருக்கு அதிக பாதுகாப்பு வழங்குவதற்கான சிறப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவரை பாதுகாப்பான இடத்தில் தடுத்து வைப்பதற்கும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தும் போது பயன்படுத்த வேண்டிய சிறப்பு பாதுகாப்பு உத்திகள் குறித்தும் பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். அத்தோடு நீதிமன்ற உத்தரவின்படி சாட்சியின் பெயர் மற்றும் அடையாளங்கள் முற்றிலும் ரகசியமாக உள்ளதாகவும் அரச சாட்சியாக மாறியுள்ள இந்த நபரின் வாக்குமூலம் மூலம் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் உள்ள ஏனைய செயற்பாடுகள், அதற்கு நிதியுதவி மற்றும் ஆதரவு வழங்கிய ஏனைய வலையமைப்புகள் பற்றிய பல மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று சட்டத்துறையினர் மற்றும் புலனாய்வு பிரிவினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கொரணை பகுதியில் உள்ள அரச வங்கியொன்றிலிருந்து 3,50,00,000 ரூபாய் பணம் காணாமல் போன சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்டுள்ள வங்கியின் உதவி மேலாளரோடு பணப்பரிமாற்றங்களை மேற்கொண்ட நல்லுருவ மோதரவில பகுதியைச் சேர்ந்த 2 பெண்களிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாணந்துறை குற்றப்புலனாய்வு பிரிவு சற்று முன் தெரிவித்துள்ளது. சந்தேக நபரான உதவி மேலாளர் இதற்கு முன் நல்லுருவ பகுதியில் அரச வங்கி கிளை ஒன்றில் வேலை பார்த்துள்ளார் என்றும் அங்கு வைத்து அவருக்கு அறிமுகமான வட்டிக்கு பணம் கொடுக்கும் பெண்ணொருவரிடமிருந்து அவர் 25 லட்சம் ரூபாவை கடனாக வாங்கியுள்ளார். குறித்த கடனுக்காக வட்டியுடன் சேர்த்து இதுவரை 72 லட்சம் ரூபாவை அவர் செலுத்தியுள்ளதாகவும் அதன் பின்னும் அவ்வப்போது தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் பலமுறை பணம் வாங்கியுள்ளதாக புலனாய்வு அதிகாரிகள் வெளிப்படுத்தியுள்ளனர். வங்கியில் இருந்து பணம் காணாமல் போன சம்பவத்துக்கு முதல் நாள் தான் வட்டிக்கு கொடுத்த 37 லட்சம் ரூபாய் பணத்தை திருப்பி தருமாறு குறித்த பெண் சந்தேக நபருக்கு குறுஞ்செய்தியில் அழுத்தம் கொடுத்துள்ளமையும் விசாரணைகளில் சற்று முன் அம்பலமாகியுள்ளது. நல்லுருவ பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண்ணிடமிருந்தும் இத்தாலியில் இருந்து இலங்கை வந்திருந்த பெண்ணொருவரிடமிருந்தும் தலா 25 லட்சம் ரூபாய் வீதமும் வேறொரு நபரிடமிருந்து 37 லட்சம் ரூபாவும் இவர் கடனாக வாங்கியுள்ளதோடு இப்படி பல தரப்பில் இருந்தும் வாங்கிய கடன் தொகைகளை திருப்பி செலுத்துமாறு சந்தேக நபருக்கு தொடர்ச்சியாக கடும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்கியில் பணம் காணாமல் போனதாக சொல்லப்படும் நாளுக்கு அடுத்த நாள் சந்தேக நபரான உதவி மேலாளர் வேறொரு வங்கி கிளைக்கு இடமாற்றம் பெற்று செல்லவிருந்தமையும் விசாரணைகளில் அம்பலமாகியுள்ளது. பாணந்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் ரோஹான் விஸ்வநாத்தின் அறிவுறுத்தலின் பேரில் போலீஸ் அதிகாரிகள் குறித்த 2 பெண்களிடமும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்கொடை நகரின் தும்பகொடை என்ற பகுதியில் வியாபார நிலையம் ஒன்றில் இன்று 7ஆம் திகதி அதிகாலை தீப்பரவல் உண்டாகியுள்ளது. தீ வேகமாக பரவியதால் அந்த வியாபார நிலையம் தீக்கிரையாகி பாரிய சேதமடைந்துள்ளதோடு சம்பவம் குறித்து தகவல் வந்ததை தொடர்ந்து பலாங்கொடை நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர், காவல்துறையினர் மற்றும் பிரதேச மக்கள் சேர்ந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தீப்பரவலால் வந்த சேதங்களின் மதிப்பு இதுவரை கணக்கிடப்படாத நிலையில் சம்பவத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். காங்கேசன்துறை கடலில் இருந்து கல்பெட்டி வரையான கடல் பகுதிகளில் மறு அறிவித்தல் வரும் வரை கடல் பயணங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கடல் தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. காங்கேசன்துறை முதல் மன்னார் ஊடாக கல்பெட்டி வரையான கடலோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்ற காரணத்தால் அந்த சந்தர்ப்பங்களில் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் திணைக்கள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வான்பரப்பு மற்றும் கடல் எல்லைகளுக்குள் மறு அறிவித்தல் வரும் வரை கடல் பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று கடற்படை மற்றும் கடல் தொழிலாளர்கள் சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளதோடு திருகோணமலை முதல் முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான மற்றும் கல்பெட்டி முதல் கொழும்பு, காளி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மன்னார் முதல் கொழும்பு, காளி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடலோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் கடல் அலைகளின் உயரமானது சுமார் 2 முதல் 2.5 மீட்டர் வரை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் அரச புலனாய்வு சேவை பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த போது அவருக்கு கொடுக்கப்பட்ட உபசரிப்பு குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை இலங்கை போலீசார் அதிரடியாக நிராகரித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷ் சாலே மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதாக அவரது குடும்பத்தினர் தன்னிடம் கூறியதாக உதய கம்மன்பில ஊடக சந்திப்பு ஒன்றில் சொல்லியிருந்தார். தரையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு செய்தித்தாளின் மீது சாலேவுக்கு
சிறிதளவு சாதம் மற்றும் முள்ளங்கி குழம்பு பரிமாறப்பட்டதாகவும் அதை அவர் எடுக்க முயன்ற போது அந்த உணவு தரையில் விழுந்து விட்டதாகவும் உதய கமன்பில குற்றம் சாட்டியதோடு இந்த சம்பவம் சுரேஷ் சாலேவை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் அதன் காரணமாகவே அவர் உணவு தண்ணீர் மற்றும் மருந்துகளை மறத்து உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் உதய கமன்பில தெரிவித்திருந்தார். குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த போலீசார் சுரேஷ் சாலே தாக்கப்பட்டார் அல்லது மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானவை என்று தெரிவித்துள்ளார். சஹாரா பாலைவனத்தின் முடிவற்ற பொன்மணல் பரப்புகள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் மீண்டும் சேர காத்திருந்த எண்ணற்ற அப்பாவி மனித உயிர்களுக்கு மீண்டும் ஒரு மௌன புதைகுழியாக மாறியுள்ளமை பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. சிரிப்போடும் மகிழ்ச்சியோடும் திருவிழாவை கொண்டாடி அவர்களின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த அன்புக்குரியவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் காய்வதற்குள் சஹாராவின் அதிக வெப்பம் அந்த அப்பாவி உயிர்கள் அனைத்தையும் இல்லாமலே செய்துவிட்டது. மாலியில் நடைபெற்ற கஷ் பண்டிகையை முடித்து நைஜீரியாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு குழுவினரை ஏற்றி சென்ற வாகனம் பாலைவனத்தின் நடுவில் பழுதடைந்ததால் தாகம் மற்றும் நீரிழப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட 49 பேர் துயரமான முறையில் உயிரிழந்துள்ளனர். மாலியில் உள்ள டெல்ஹெண்டெக் நகரிலிருந்து புறப்பட்ட அந்த வாகனம் தனது திட்டமிடப்பட்ட பாதையில் இருந்து விலகி நைஜர் மற்றும் அல்ஜீரியாவின் எல்லையில் உள்ள அஸ்மகா நகருக்கு மேற்கே சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிகவும் தனிமையான பாலைவன பகுதிக்குள் சென்றுள்ளது. 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான கடும் குளிரில் குடிப்பதற்கு ஒரு துளி தண்ணீர் கூட இல்லாமல் பல நாட்கள் அந்த வாகனத்தில் தவித்த அவர்கள் இறுதியில் சுட்டரிக்கும் மணலில் தாகத்தால் உயிரிழந்துள்ளனர். சஹாரா பாலைவனம் இப்பொழுது உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் உயிராபத்தை உண்டாக்கும் இடங்களில் ஒன்றாக மாறியுள்ளதும் குறிப்பிட வேண்டியது.